Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎல்லோட 57வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களுக்கு இடையில தான் நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி மே மாதம் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, வெறும் பார்த்துக்கிட்டோம்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குதுங்க. இப்போ பார்த்தா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல இந்த பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டியோ ப்ரோ அப்படின்னு 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியோவை பொறுத்த வரைக்கும் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அதாவது நீங்க கிளாஸ்ல பிக் பண்றீங்க அப்படின்னா ஆப்போனன்ட் வந்து ஆடம் மார்க்கம் பிக் பண்ணிருக்காங்கன்னா 2 பேரோட பாயிண்ட் கால்குலேஷன் வச்சு யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து வின்னிங் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காம டியோ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம டியோ ப்ரோ அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் பிக் பண்ணி நீங்க வந்து பிளே பண்ணணும். அதே ஆப்மெண்ட்ல வந்து அதே மாதிரி 2 பிளேயரை பிக் பண்ணி பிளே பண்ணுவாங்க. சேம் டியோ மாதிரி தான் இதுலயும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர் நீங்க பிக் பண்றீங்க, ஆப்போனன்ட் 2 பிளேயர் பிக் பண்ணுவாங்க. அவங்க எடுத்திருக்க பாயிண்ட கால்குலேஷன் பண்ணி யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹1 கூட அவங்க GSTன்னு பிடிக்கிறதே கிடையாது. நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணாலும் சரி GSTங்கிறது ஒரு இது இதுல கிடையாது. அது மட்டும் இல்லாம 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இந்த ஆப்ல இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, பார்த்தா 2 டீமோட பாசிபிளா பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னோட பிளேயிங் லெவல்ல KL ராகுல், கேல் மேரிஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், தீபக் ஹூடா, நிக்கோலஸ் புரான், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், யாஸ் தாகூர், மோசின் கான், நவீன் உல்லாக். இதுல வந்து கிருஷ்ணப்பா கௌதம் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பிளேயிங் லெவல்ல யாரா இருக்கான்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஆடம் மாக்ரம், ஆண்ட்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், சபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனாகட், நடராஜன் அண்ட் மயங்க் மார்க்கண்டே வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இந்த டீம் வந்து இருக்காருங்க. ஓகே, பாரத 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல பிளேயரோட ஸ்டாட்ஸ் வீடியோ வந்து ஒன்று பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசாக இந்த மேட்ச் ப்ளே பண்ண கிடையாது. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 5 மேட்சை ப்ளே பண்ணி 172ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனு பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஓகே, பாரத அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி 20 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. ஹெட்வர்ட் வரைக்கும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 12 மேட்சை ப்ளே பண்ணி 183ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்ல 30+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ போத் 2லயுமே ஒரு பேட் பண்றாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்தது ஆடம் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்சை ப்ளே பண்ணி 40 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 25+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்சை ப்ளே பண்ணி 223 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 3 மேட்சுக்கு ஒரு மேட்ச்ல வந்து 25+ ரன் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி இவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்ததான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்
வெனுன்னு எடுத்துட்டோம்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 103ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண ஒரு 50+ ரன்னுங்கிறத ஆவரேஜ் வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்ததான் ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 47 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஹெட்வர்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெறும் எடுத்துட்டோம்னா 10 மேட்ச் பிளே பண்ணி 393 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 4 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அந்த 4லுமே 40+ ரன்னுங்கிற மேல எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல 30+ ரன் வரையும் எடுத்திருக்காரு. போத் ரெண்டுலுமே பேட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி, மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தா கூட ரிஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாரதியா சபாஸ் அகமது பொறுத்தவரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 26 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த மாதிரி ரெண்டும் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 58 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இவர் வந்து பேட்டிங் ஆடுற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததா அப்துல் சமாதை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 58 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் எடுத்திருக்காருங்க. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்ச் பிளே பண்ணி 109 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்க அப்படிங்கிறது தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ டிஃபரன்ஸை ட்ரை பண்ணி பாக்குறேன். டாப் ஆர்டர்ல ஏழு விக்கெட் விழுந்தோம் இவர் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவர் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பேட் கமிங்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹெட்வர்ட்ல தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 8 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. போத் இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. அடுத்த புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் வந்து இருக்காரு. ஹெட்வர்ட்ல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் இருக்கு. வெறும் 49 மேட்ச் பிளே பண்ணி 48 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 26 மேட்சுக்கு 28 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 22 மேட்சுக்கு 23 விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. ஸோ ரெண்டுலயுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டோம்னா 10 மேட்ச் பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும். அதாவது போத் ரெண்டுலயுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றானா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஜெயதேவ் உனாகட் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வராரு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்ச் பிளே பண்ணி 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா மயக் மார்க்கண்டே பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 1 மேட்ச்ல பிளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெறும் பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பவுல் பண்ற பட்சத்துல இவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து ரிஸ்கட்டா லக்னோவோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து வரும். கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 12 மேட்ச் பிளே பண்ணி 39 ஆவரேஜ் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 428 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல மட்டும்தான், அதாவது 5 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அதுல 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 11 மேட்ச் பிளே பண்ணி 291 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 25+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 50+ ரன் வந்து ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. அதுவே கேன் மேரிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்டா இருக்கட்டும், வெனுவா இருக்கட்டும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பட் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டன் டிகாக் போல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து இவர் வந்து உள்ள இறங்குறாரு. ஸோ குண்டன் டிகாக் ரோல் வந்து இவர் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ பவர் பிளேல நல்லா டாமினேட் பண்ணி ஆடக்கூடியவர். பவர் பிளேலயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 30+ ரன் வந்து ஈஸியா வந்து எடுத்துருவாருங்க. ஸோ மஸ்ட் இவரை வந்து டிஃபரன்ஸ் விக்கெட் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து மஸ்ட் இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 8 மேட்ச் பிளே பண்ணி 106 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 26 ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. வெளுல எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. பிளஸ் 40 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ வெளுல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்முமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட சைனீஸ்ல இவர் பேட் பண்ணும்போது
மினிமம் ஒரு பேட் வந்து 25 to 30% வந்து எதிர்பார்க்கலாம். பட் பவுலிங் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல 1 or 2 wickets வந்து இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்த தீபகூடா பொறுத்திருக்கும் ஹெட்வெட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 91 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 15 ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்திருக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 19 மேட்சை பிளே பண்ணி 165 ரன் வச்சிருக்காரு. ஸோ இதுலயும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. அடுத்த நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 8 மேட்ச் பிளே பண்ணி 40 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 65 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்ததா ஆயுஷ் பதோனி பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 19 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஆயுஷ் பதோனியோட ஹெட்வெட்டா இருக்கட்டும் வெடுவா ரொம்ப ரொம்ப ஊஸ்டா தான் இருக்கு. குர்னால் பாண்டியாவோட ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 14 மேட்சை பிளே பண்ணி 229 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்வெட்ல ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 124 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்றாருங்கும் போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. இவரை வந்து ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர். இவரை வந்து டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. போத் ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இவருக்கு வந்து இருக்கு. அடுத்ததா நவீன் உலகை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்டா இருக்கட்டும் வெடுவா இருக்கும் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. அடுத்த யாஸ்தாகோ பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா சேம் ஒரே மேட்ச் தான் பிளே பண்ணிக்காரு. 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு கம்பல்சரி 1 விக்கெட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துறாரு. அடுத்த மோஷின் கான் பார்த்தீங்கன்னா ஹெட்வெட்டா இருக்கட்டும் வெடுவா இருக்கட்டும் இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆவரேஜ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓகே. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல கிட்டத்தட்ட 3 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. பிளஸ் 8 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்வெட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் அதான் பிளே பண்ணிருக்காரு. ஸோ வேணு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. 2 மேட்ச் பிளே பண்ணி விக்கெட் ஆப்ஷன் எதுவுமே எடுக்கல. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கிற 2 பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து கிருஷ்ணப்பா கௌதமுக்கும் ஒரு பேட்டிலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா பிளேயர் பேட்ல வந்து பார்க்கலாம். அதாவது 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்துட்டோம். பிளேயர் ஸ்டாட்ஸும் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்தியாவில் வந்து பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பொறுத்தவரைக்கும் மோஷன் கான்ட்ட ஒரு இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து வந்திருக்காரு. 4 பாலுக்கு 2 ரன் வந்து கிடைச்சிருக்காரு. ஸோ மோஷன் கான் இந்த மேட்ச் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அப்டேட் பண்றோம். இருக்காருங்க பட்சத்தில் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 20 இன்னிங்ஸ்ல 8 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்த டிராவிஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட ஒரு இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து வந்திருக்காரு. 14 பாலுக்கு 27 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. குர்னால் பாண்டியா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை கிடந்திருக்காரு. ரவி பிஷ்னாய் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை கிடந்திருக்காரு. நவீன் உலா கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல 1 முறை கிடந்துட்டாங்க. கிருஷ்ணப்பா கௌதம் 1 இன்னிங்ஸ்ல 1 முறை கிடந்துட்டாரு. 7 பாலுக்கு 2 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. ஸோ நான் டாப் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் கிருஷ்ணப்பா கௌதம் இவருக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட் அண்ட் கிருஷ்ணப்பா கௌதமுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா ஆடம் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை கிடந்திருக்காரு. குர்னால் பாண்டியாட்ட 4 இன்னிங்ஸ்ல 3 முறை கிடந்திருக்காரு. மேயர்ஸ்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை கிடந்திருக்காரு. நவீன் உலாக்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து கிடந்திருக்காரு. கிட்டத்தட்ட குர்னால் பாண்டியா அண்ட் ஆடம் மார்க்கம் அண்ட் மேயர்ஸ் அண்ட் ஆடம் மார்க்கமுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஹென்ரிக் கிளாசன் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 5 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கும் ஹென்ரிக் கிளாசனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் நடராஜன்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 22 பாலுக்கு 14 2 வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. ஆடம் மார்க்கம்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 51 பாலுக்கு 47 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இதுல நடராஜனுக்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா தீபகூடா பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஜெயதேவ் உனாகர் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சபாஸ் அகமது கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார்கிட்ட 9 பால் பிடிச்சி 8 ரன் வரையும் தான் வச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி புவனேஸ்வர் குமார் அண்ட் தீபக் ஹூடாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க
நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா மார்க்கஸ் டோனிஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார்ட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. 43 பாலுக்கு 47 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. நடராஜன்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. உனாட்கர் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி மார்க்கஸ் டோனிஸ்க்கும் நடராஜன் அண்ட் உனாட்கர் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சும்மா லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், இல்ல கிராண்ட் லீக்ல எஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா லீக்ல நீங்க ட்ரை பண்ண பாருங்க அப்படின்னா KL ராகுல், மார்க்கஸ் டோனிஸ், டிராவிஸ் ஹெட் இவங்க 3 பேருக்கும் வந்து யாரா 2 பேருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல நிக்கலஸ் பூரன், நவீன் உலக், ஹென்ரிக் லாசன், பேட் கமின்ஸ் அண்ட் KN மேரிஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் அது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் பிகா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கத்துக்கிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.